நிறைய ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு நான் அப்போதைக்கு சொன்னதுன்னு சொல்றாங்க, ஏமாத்திக்கிட்டு சாரி சொல்றாங்க. எனக்கு பிசிக்கலாவும் மென்டலாவும் அஃபெக்ட் ஆகுது, சித்திரலாம் போல இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்படியெல்லாம் சொல்லாதே நீ ஈஸியா சொல்றாங்க. இத பத்தி சொல்லுங்க சிஸ். ஆக்சுவலி இவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர். இவங்களோட ஃப்ரெண்ட் தான் இப்படி பேசியிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னா, ஒரு பையன் கிட்ட ஃப்ரெண்டா வச்சுக்கிறது தப்பு கிடையாது. பட் அது எல்லாமே ஒரு லிமிட்டா தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வேற ஒரு பொண்ணுக்காக சித்திரலாம் போல இருக்குதுன்னு சொல்றாங்க. உங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஈவன் இஃப் இட்ஸ் எ குட் ஃப்ரெண்ட், உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலனா அவங்கள புரிஞ்சுக்க போகாதீங்க, விட்டுருங்க. கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அதோட காட் கிஃப்டடா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பார்ட்னர் இருக்காங்க. சோ கவலைப்படாம ஹாப்பியா இருங்க. இப்போ மேட்டருக்கு போகலாம். இன்னைக்கு யாரோட நேம் எழுதிருக்கேன்னா, அருண் ஷெர்லி, அவங்களோட பிள்ளை ஷாரோன். ஒரு ஃபேமிலியோட நேம் தான் எழுதிருக்கேன். நிறைய வாட்டி கேட்டிருந்தாங்க. தேங்க்யூமா, பி த பார்ட் ஆஃப் மை சேனல். உங்க பார்ட்னருக்கு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுமா? அப்போ உங்க நேம் பிளஸ் உங்க பார்ட்னர் ஆர் ஃப்ரெண்ட் நேம் பிளஸ் உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டோரியை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்ப நான் சொல்றேன், பாய்.